Being better, better than yesterday. The Monk Who Sold His Ferrari, written by Robin Sharma. சம்மரி பார்க்கலாமா? ஜூலியன் மேண்டில்னு சொல்லி ஒரு ஃபேமஸான லாயர் இருந்தார். அவர்கிட்ட பெரிய மேன்ஷன், ப்ரைவேட் ஜெட், நேம், ஃபேம், வெல்த் அப்படின்னு எல்லாமே இருந்தது. ஆனால் பணம் நிறையா சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்க அவரோட பிஸி ஷெட்யூலில் அவரால் ஹெல்த்துக்கு டைம் கொடுக்க முடியல. ஒரு நாள் கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்கும்போதே அவர் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுறாரு. அவர் ஹெல்த் பயங்கரமாக பாதிக்கப்படுது அண்ட் அவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸும் பழைய மாதிரி இல்லை. டோட்டலாக ஒர்க் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸை மிஸ் பண்ண அவர் ஒரு 53 ஏஜ்ட் மேனாக இருந்தாலும் பார்க்க 80 இயர் ஓல்ட் மேன் மாதிரி தெரிஞ்சார். இப்போ ஜாப் ஆர் லைஃப் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வந்தப்போ அவர் ட்ராவல் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க தேடி வந்த இடம் தான் இந்தியா. அவரோட மேன்ஷன், ப்ரைவேட் ஜெட், அப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபெராரி கார் இது எல்லாத்தையுமே சோல்வ் பண்ணிவிட்டு ஹிமாலயாஸ் வந்த அவர் அங்கே இருக்க ஒரு மாங்கை பார்க்குறாரு. அவர் பேர் யோகிராமன். அந்த மாங்கும் ஜூலியன் மேண்டிலோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த 7 பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் ஸ்டோரி மூலமாக நரேட் பண்ணுறாரு. ஒரு கண்டிஷனும் வாங்குறாரு. அது என்னென்னா, இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஜூலியன் மேண்டில் இதை அட்லீஸ்ட் ஒருத்தட்டியாவது போய் ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் அது. அந்த மாங்க் நரேட் பண்ண ஸ்டோரி என்னென்னா, நிறைய ஃப்ளவர்ஸோட ஒரு அழகான கார்டனை இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே தூரத்தில் ஒரு பெரிய லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்குள்ளேருந்து ஒரு பெரிய சுமோ ஓடி வராரு. அவர் மெல்லிசா ரெட் வயரில் பின்னப்பட்ட மாதிரி ஒரு லங்கோட் ஒன்று போட்டிருக்காரு. ஓடி வரும்போது ஒரு அழகான ஸ்டாப் வாட்ச் தடுக்கி அவர் டம்முன்னு கீழே விழுறாரு. விழுந்த அவர் அந்த கார்டனில் இருக்க ரோஸோட ஸ்மெல்லிலேயே தானாக எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்தா அங்கே ஒரு பாத்வே தெரியுது. அந்த பாத்வே ஃபுல்லாக குட்டி குட்டியான அழகான டைமண்ட்ஸாக இருக்குது. இதுதான் அந்த கதைன்னு சொல்கிறாரு யோகிராமன். இதை கேட்ட ஜூலியன் மேண்டில், இதுவா அந்த லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரி, இல்லை என்கிட்ட ஜோக் பண்ணுறீங்களா அப்படின்னு மாங்கை பார்த்து கேட்குறாரு. இந்த ஸ்டோரி மூலமாக அந்த மாங்க் சொல்ல வர 7 பிரின்சிபல்ஸ் என்னென்னா, நம்பர் 1, மாஸ்டர் யோர் மைண்ட். அந்த அழகான கார்டன் மாதிரி தான் உங்கள் பிரெயினும். நீங்கள் நல்ல மனமான செடிகளையும் விதைகளையும் விதைச்சா உங்களுக்கு அழகான ஃப்ளவர்ஸும் ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். அதை பராமரிக்காமல் முற்செடிகளை விதைச்சா உங்களுக்கு முற்செடிகள் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம பிரெயினும். கைண்ட்னஸ், லவ், எம்பத்தி இந்த மாதிரி ஆப்டிமிஸ்டிக்கான தாட்ஸை உங்கள் பிரெயினில் விதைச்சிங்கன்னா உங்கள் கேரக்டர், ஹெல்த், லைஃப் எல்லாமே பெட்டர் ஆகும். ஆனால் நெகட்டிவாக திங்க் பண்ணி பேட் திங்ஸை யோசிச்சிங்கன்னா அந்த முற்செடிகள் மாதிரி உங்கள் லைஃப்பும் டவுன்ஃபாலை நோக்கி தான் போகும். வாட் யூ சோ யூ ரீப் சொல்லுவாங்கள்ல, அதுதான். நம்பர் 2, ஃபாலோ யோர் பர்பஸ். எல்லாரோட லைஃப்லேயும் பர்பஸ் இருக்கணும், அதாவது கோல்ஸ். அதை நோக்கி ஓடும்போது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஒரு லைட் ஹவுஸ் எப்படி ஒரு ஷிப்பை ப்ராப்பராக கைட் பண்ணி அதோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ண வைக்கிதோ, அதே மாதிரி நம்மளும் நம்ம போகிற டைரெக்ஷனில் கரெக்டாக இருக்கணும். நம்ம எங்கே போய் முடிக்கணும் அப்படின்ற டெஸ்டினேஷனே நமக்கு தெரியலனா, ஒரு கப்பல் எப்படி கடல்லே டெஸ்டினேஷன் தெரியலனா தொலைஞ்சு போயிடுமோ, அந்த மாதிரி நமக்கும் நம்ம லைஃபோட மீனிங் தெரியாமலே போயிடும். ஸோ கரெக்டான கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான பாத்தில் ட்ராவல் பண்ணணும். நம்பர் 3, ப்ராக்டிஸ் கைசன். கைசன் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசபி. அதோட மீனிங் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கதையில் தேர்டாக வர அந்த ரெஸ்லர் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து எப்படி கான்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பாடியை இம்ப்ரூவ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஸ்மால் சேஞ்ச்னால என்ன வரப்போகுதுன்னு நினைக்காம தினமும் குட்டி குட்டி ஹேபிட்ஸ்னால நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா ஒரு நாள் அது ஒரு பிக் சேஞ்சை ஏற்படுத்தும். நம்பர் 4, ஃபாலோ டிசிப்ளின். அந்த சுமோ ரெஸ்லரோட அண்டர்வேர் பல ரெட் வயர்களை இணைச்சி செய்யப்பட்டிருக்கு. அந்த ரெட் வயர்ஸ் தனித்தனியாக பார்க்க மெல்லிஸாக இருந்தாலும் அது எல்லாம் ஒன்றா சேர்த்து பின்னும்போது ஒரு டைட்டான அண்டர்வேர் கிடைக்கிது. அதுதான் அந்த சுமோவோட மானத்தையும் காப்பாற்றுது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் செல்ஃப் கண்ட்ரோலும் டிசிப்ளினும். ஹெல்த்தியான டயட் சாப்பிட்ணும், ஒர்க் அவுட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்க அந்த சிங்கிள் ரெட் வயர் மாதிரி சின்ன சின்ன விஷயமா தெரியலாம். பட் அந்த பல ரெட் வயர்ஸ் சேர்ந்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான அண்டர்வேரை மேக் பண்ணுதோ, டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலோட நம்ம பண்ணுற இந்த டெய்லி ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எண்டில் ஒரு பிக் ரிசல்ட்டை கொடுக்கும். நம்பர் 5, ரெஸ்பெக்ட் யுவர் டைம். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி, டைம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. அதே மாதிரி உங்களால் டைமை வாங்கவும் முடியாது. எல்லாருக்கும் அதே 24 ஹார்ஸ் தான். ஸோ டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க ப்ரொடக்டிவாக கோல்ஸை நோக்கி ஓடி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியில் 5th வர ஸ்டாப் வாட்ச் இதுதான் சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ ப்ரெஷியஸான உங்கள் டைமை அன்வான்ட் திங்ஸில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நம்பர் 6, செல்ஃப்லெஸ்லி சர்வ் அதர்ஸ்.
சில பேர் எவ்வளோ ஏர்ன் பண்ணி பெரிய பில்லியனரியாக இருந்தால் கூட அவங்க லைஃப்பில் சந்தோஷமே இருக்காது. ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தான் ரியல் ஹாப்பினஸ்ஸே இருக்குது அப்படின்றது தான் அந்த ஃப்ரேக்ரண்ட்டான ரோஸில் இருந்து வர ஸ்மெல் குறிக்குது. நம்பர் 7, எம்ப்ரேஸ் த ப்ரெசன்ட். நிறைய பேர் நம்ம இதை இப்படி பண்ணியிருக்கலாம், அதை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பாஸ்ட்டை பற்றி கவலைப்படுவாங்க. இல்லைன்னா நம்ம ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படுவாங்க. இப்படி ஃபீல் பண்ணியே ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ரெசன்ட் டைம் தான் பாத் ஆஃப் டைமண்ட்ஸ். ரொம்ப ப்ரெஷியஸானது. நடந்ததையோ நடக்க போகிறதையோ மாற்ற முடியாது. அதை பற்றி கவலைப்படாமல் ப்ரெசன்ட் மொமெண்ட் நினச்சி என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் அந்த மாங்க் சொல்ல வந்த லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரி. அவர் சொன்ன மாதிரியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க பீயிங் பெட்டருக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.